ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நெஸ்ட்.js தமிழ் பிளேலிஸ்டில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பேக் என்ன அப்படின்னு சிம்பிள் டேர்ம்ஸில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஆப்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் காமனாக இருக்கும். நம்ம ஸ்க்ரீனில் எல்லாமே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். பட்டன் கிளிக் பண்ணும்போது, லாகின் பண்ணும்போது, ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கிற மாதிரி தெரியும். அப்போது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட் நம்மளுடைய பிஹைண்ட் த சீன்ஸ் நடந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது நம்ம டேபிளில் உட்காந்து ஆர்டர் கொடுப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுட் வரும். ஆனால் நம்ம ஃபுட் வர்றது வரைக்கும் கிச்சனில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் கிச்சன் இல்லாமல் ஃபுட்டே வராது. ஸோ கிச்சனில் நடக்கிற குக்கிங், செக்கிங், கோஆர்டினேஷன் இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியலைனாலும் அதுதான் எல்லாத்தையும் நடக்க வைக்குது, நம்மளுக்கு ஃபுட்டும் வருது. இப்போ அதே கான்செப்ட் தான் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்லேயும் நடக்குது. நம்ம ஒரு மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணும்போது லாகின் ஸ்க்ரீன் தெரியுது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறோம், லாகின் பட்டன் கிளிக் பண்ணுறோம். அந்த மொமெண்ட்டில் லாகின் ஆகி நம்ம உள்ளே போய் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்க்குறோம். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது? ஒரு சர்வர் இருக்குது. அந்த சர்வர் தான் பாஸ்வேர்ட் கரெக்டானு செக் பண்ணும், டேட்டா பேஸில் யூசர் இருக்காங்களான்னு பார்க்கும். பார்த்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் பேஜை நம்மளை பார்க்க அலோவ் பண்ணும். இது எல்லாமே பேக் எண்டில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயங்கள் தான். அதே மாதிரி ஏடிஎம் போயிட்டு ஏடிஎம் ஸ்க்ரீனில் நம்ம பேலன்ஸ் செக் பண்ணும்போது ஸ்க்ரீனில் நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். ஆனால் ஏடிஎம் ஸ்க்ரீனுக்கு எப்படி நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியுது? ஏடிஎம் மெஷினில் அதை ஃபீட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. பட் ஏடிஎம் மெஷின் ஒரு சர்வரோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த சர்வரில் இருந்து நம்மளுக்கு டேட்டா வரும். ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் இங்கே பேங்க் சர்வர் தான் பிரெயினை ஆக்ட் பண்ணுது பேக் எண்டில். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு காமனான பாயிண்ட் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கிற எல்லாமே பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் நம்ம பார்க்குற பார்ட், பேக் எண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாத பார்ட். ஆனால் நம்ம பார்க்க முடியாத பார்ட் தான் சிஸ்டமை ரன் பண்ணுது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக இருந்தாலும் பிகினராக இருந்தாலும் பேக் எண்ட் புரிஞ்சுக்கிட்டா தான் ஃபுல் சாஃப்ட்வேர் பிக்சர் புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஸ்.js பிஹைண்ட் த சீன்ஸில் ஏன் கொஞ்சம் மெஸ்ஸியாக ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன் நெஸ்ட்.js மூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.